ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மார்ச் 26க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். விறுவிறுப்பாக நடந்துருக்குங்க வேட்புமனு தாக்கல் பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் 405 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. 543 தொகுதிகளுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பிரதமர் யார் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு எவ்வளோன்னு சொல்கிறது நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்க்கும் அது இல்லை. பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே இருக்குது. என்ன ஆகிட்டுருக்குன்னா, கேள்விக்குறியாகும் வருங்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டுருக்குங்க. ஏன்னா பூமி வெப்பம் அடைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட தொழில் புரட்சி காலத்துக்கு, அது 1850 900 வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த செல்சியஸ் வெப்பநிலை இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2023 1.5 டிகிரி செல்சியஸே நெருங்குகிறது. ஏன்னா அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணோம், நம்ம 1.5 டிகிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது என்ன பண்ணிட்டோம், கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி வெப்பமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் அது மட்டுமா வேறு என்ன சார் தாக்கம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பசுமை இல்லா வாயுக்கள் வெளியேற்றம் நடந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி நீர்நில வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்குது. கடல் நீர் மட்டம் உயருது, பனிச்சிகரங்கள் உருகுது, கடலின் பனிப்பாறைகள் கரையுது. அது எல்லா விதத்திலையும் மோசமான பருவநிலை பாதிப்பை இந்த பூமி எதிர்கொள்கிறது. அப்போ ஒரே ஒரு காரணம் தாங்க, பூமி வெப்பமாகிறத எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இங்கே ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நிறைய டேட்டாங்க. இந்த பனிச்சிகரங்கள் இதுவரை இல்லாத அளவில் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா பனியை இழந்துட்டு வருதான். அதுலேயும் முக்கியமாக சுவிட்சர்லாந்து நாட்டின் ஆல்ப்ஸ் என்னும் பனிப்பாறை பார்த்திங்கன்னா ஸ்கேன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளிலும் 10% பனிச்சிகரங்கள் உருகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் மட்டும் 10% காலி. அப்போது அண்டார்டிகாவில் ஆண்டுதோறும் 150 மில்லியன் டன் பனிக்கட்டிகள் உருகி இழப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ பாருங்கள், அண்டார்டிகாவில் 150 மில்லியன் டன் பனிகள் உருகுதான் ஒரு ஆண்டுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த 3 பசுமையில்லா வெளியேற்றுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நோட் பண்ணுங்க பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பசுமை இல்லா வாயுக்களில் இதுவும் ஒன் ஆஃப் த எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இதன் விளைவாக பாருங்கள், வெப்ப அலைகள் ஏற்படுமா, வறட்சி ஏற்படுமா, அளவுக்கு அதிகமான மழை வருமா, பருவம் தவறிய மழை வருமா, வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா, இதனால் மக்கள் இடம்பெயர்வு ஏற்படுவாங்களா? அப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம பேரிடர்களை இடம்பெறலாமா பாருங்கள். பேரிடர், சுற்றுச்சூழல், அந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஸ்டாட்டிக், இதில் இடம் பெறுதுங்க. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, உலக அளவில் மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் மட்டும் கிடையாது, உயிரினங்களும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இதுக்கு முன்னாடி பாருங்களேன், இந்த நோய் தொற்று காலத்துக்கு உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 6.9 கோடியாம். ஆனால் இப்போ 2023 33.3 கோடி அதிகரிச்சிருக்கான். ஒரே ஒரு காரணம் தான், பருவநிலை மாற்றம் தான். என்ன சார் பருவநிலை மாற்றத்துக்கும் உணவுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றங்களால் விளைநிலங்கள் அழிக்கப்படுமா, உணவு உற்பத்தி குறையுமா பாருங்கள். விளைச்சல் ஒரு நாள் அதிகமாக இருக்கும், என்ன இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக தான் உணவு உற்பத்தி கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் பாயிண்ட்டில் நீங்கள் இதெல்லாமே எழுதுனீங்கன்னா வெல்லாக உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றதை சொல்லிடலாம். அடுத்தது இன்றைக்கான திருக்குறள் பார்த்துடலாமா? பாருங்கள், நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிருக்கு இறுதியாகிவிடும். அப்படின்னா என்னென்னா ஈஸியாக இருக்குது பாருங்கள் தெளிவுரை. ஒரு மரத்தில் நுனிக்கொம்பில் ஏறிட்டுனா அதுக்கும் மேலே ஏற நினச்சினா, நுனிக்கொம்புக்கு மேலே ஏறி அது லைட்டாக கொஞ்சம் இருக்கும்போது அதுக்கும் மேலே ஏற நினச்சினா அங்கே என்ன ஆகிடும், உடஞ்சி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓரளவு தாங்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஏறி நிற்கணுன்றதையும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதிகமாக ஏறக்கூடாதுன்றத இங்கே பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டுங்க, மீண்டும் மீன் பண்ணைகளுக்கு விதிமுறையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக 2 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். உலகின் மீன் உற்பத்தியில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. அப்போ இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் உலகின் மீன் உற்பத்தியில் முதல் மற்றும் 2வது இடத்தில் யார், எந்த நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் நீலப்புரட்சி. அப்படி நீலப்புரட்சினா ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒவ்வொரு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. நீலப்புரட்சி மீன் வளர்ப்புக்கு உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படின்னா நம்ம வச்சுக்கோன்னா, கடல் எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும், கடலில் என்ன உயிரினம் இருக்கும், மீன்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. எனக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபுல்லாகவே இந்த 3 ஆர்டிகல்ஸ் நல்லாவே படித்து வச்சுக்க. எக்ஸாம் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.